இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் மக்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 3 வாரத்தில் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? சம்பரங்கடத்தில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் பல கிராம மக்கள் மீது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டன. புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,20,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும் நிலையில் மாற்றுத் தொகை 3 கோடியே 80 லட்சம் ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாக்கி தொகையை வழங்க வேண்டும் எனவும் பயனாளிகள் குறித்த விவரங்களை சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கும்படி விடியல் மக்கள் நல அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்கியதாக விடியல் அமைப்பு தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணப்பட்டது குறித்தும் இழப்பீடு நிதி ஒதுக்கீடு குறித்தும் அரசு கடிதத்தை தாக்கல் செய்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாக்கி இழப்பீட்டு தொகையை வழங்க 3 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3 வாரங்களில் பாக்கி இழப்பீட்டை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படையான முறையில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.